எல்லாருக்கும் குட் மார்னிங். டேட் பார்த்தீங்கன்னா 27, டைம் பார்த்தீங்கன்னா 6:55 ஆகுது. கொடைக்கானலில் இருக்கும். வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு, செம்ம கூறு வயசு நைட்டெல்லாம். ஓரளவு தூங்கணும். ஐஸ் மாதிரி இருக்குது அப்படியே, அதான் ஹைலைட்டே இங்கே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 2 கைஸ். இன்னைக்கு நம்ம அப்படியே போய் ஒரு டீ சாப்பிட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு வர வேண்டியதெல்லாம். மிஸ்ட்டு பாருங்க, அது லேக்கில் அப்படியே செம்மையாக ஓடுது. பார்த்தீங்களா செம்மையால. கொடைக்கானலில் ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் வந்தேன். டைம் 7:15 ஆகுது கரெக்டாக. கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் கிட்ட வந்துருப்போம்னு நினைக்கிறேன். கைஸ் கொடைக்கானலில் இருக்கும். அவுட் பிளேஸ்லேயே பாருங்கள், பப்ளிக் பிளேஸ்லேயே காட்டு நம்ம போய்ட்டு இருக்கு பாருங்கள். ஹலோ, எப்படி இருக்க? கொடைக்கானல் ஓட ஆள் பொழுது கொடைக்கானல் நாய் எப்படி வாகுது பேர். காட்டெருமை பின்னாடி தான் கஷ்டம் போயிட்டு இருக்கோம். என்னமோ எப்போ இது பண்ணன்னு தெரியல, பயமாக இதை பார்க்கறதுக்கா. நம்ம ஆப்போசிட்டு வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:54 ஆகுது. சீட்டு சூப்பராக இருக்குங்க. கரெக்டுங்களா ஆப்போசிட்டு பார்த்தீங்களா கைஸ், செம்மையாக இருக்குல்ல லேக். காட்டெருமைலாம் பார்த்துருப்பீங்க. அப்போது நானே எதிர்பார்க்குறேன், திடீர்னுட்டு வருது கைஸ். அது ரோட்டில் நடந்து வருது. நம்ம அது நம்ம எதுவும் பண்ணாமல் இருந்தால் அது பாட்டுன்னு போயிடும் போல். நம்ம அதை போய் நோண்டு போனால் நம்ம ஒரு வழி பண்ணுறது. பாகுபலி படத்தில் பார்த்த மாதிரியே இருந்தது போகுது. கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அந்த பில்லர் ராக் சொல்லுவாங்க, அங்கே தான் இருக்கோம். பா எப்படி இருக்குது பாருங்கள், வியூ வேறு லெவலில் இல்லை. அங்கே பாருங்கள் பனிமூட்டம் எப்படி போகுது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிளைமேட்டுங்க டைம் டப்பு டப்புன்னு மாறிட்டே இருக்குது, ஒரே மாதிரி இருக்க மாட்டேது. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். காலையில் காட்டிருப்பேன் உங்களுக்கு வெயில். இப்போ பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக நம்மளை சுற்றி நல்லா ஃபாகியாக தான் இருக்குது இடம் பார்க்கறதுக்கு.
இப்போ பாருங்கள் டைம் நம்ம எவ்வளோ கூட்டம் வருதுன்னு இந்த இடத்துக்கு. இன்னும் இந்த டைம்லேயும் இவ்வளோ கூட்டம்னா சம்மர் டைமில் இன்னும் எவ்வளோ கூட்டம் வரும் பாருங்கள். சம்மர் டைமு இந்த டிசம்பர் மாதம்லாம் பார்த்திங்கன்னா நிற்க முடியாதுங்க, அது மாதிரி ஒரு கூட்டம் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காசு வாங்குவாங்க. இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிறனால நமக்கெல்லாம் காசுலாம் எதுவும் வாங்கலை, அதனால் ஒரு சந்தோஷமாக இருக்குது. செம்மையாக இல்லை பார்க்குறதுக்கு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:03 ஆகுது. பில்லர் ராக் பார்த்துட்டப்போ மனிதன் உணர்ந்துக்குள்ளே இந்த மனித காதல் அல்ல 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 அந்த இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். குணா கேவுன்னு வந்திருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் லாஸ்ட்டாக சொல்ல இது இல்லைன்னு நினைக்கிறேன், குணா கேவுன்ட்டு தெரியல. ஞாபகமாக இருக்க ரொம்ப நாள் ஆகுதுல நான் வந்து. பட் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இடம். இந்த இடத்துல அது படம் மஞ்சள் பாஸ் அது ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அப்போலாம் செம்ம கூட்டங்க அந்த இடத்துல. நான் அது வீடியோலாம் பார்ப்பேன், அவ்வளோ கூட வந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ அதை எலெக்ஷன் வரும் பார்த்தீங்களா, எலெக்ஷனு அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வேறு, அதெல்லாம் இப்போது நம்ம ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னாச்சும் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் வாங்க, ஃப்ரீயாக அழகாக பார்த்துட்டு போகலாம். இந்த மொபைல் ஃபோன்லாம் வராதுக்கு முன்னாடி சில பேர்லாம் அப்போல்லாம் ரேருங்க கொடைக்கானலாம் போகிறது, கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் போகிறது ரேரு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சொல்ல நம்மளுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும். அதெல்லாம் அங்கே காட்ட சொல்ல இந்தாண்டா லைஃப்ன்ட்டு அப்படி இருந்தோம். எப்போ அது ஃபோன்லாம் வந்ததோ எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிடையாது, நம்மளுக்கும் வெறுப்பாகி போச்சு. என்ன பண்ண முடியும்? அந்த மரத்துலேயே பாருங்கள் படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. வேறு பாருங்கள் மரத்தோட வேறு எப்படி இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குங்களா? இந்த இடம்லாம் இந்த படம் சொல்ல கூட்டமாக இருந்ததுங்க, ரீல்ஸ் எல்லாம் பார்க்க சொல்ல. இப்போ ஓரளவு ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீயாக பார்க்குறோம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குகைலாம் பார்த்திங்கன்னா இரும்பு வலை மாதிரி ரெடி பண்ணி மேலே போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ளே குதிக்க போகிறாங்கன்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் பிளாஸ்டிக் என்ன தான் மைக்கா கவர்லாம் தடை பண்ணாலும் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் அப்போ கூட உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட மைக்கெல்லாம் இருக்குது அது உள்ளே. எப்படி தான் மனசாட்சி இல்லாமல் போடுறாங்க தெரியல நம்ம மக்கள். என்ன பண்ண முடியும்? பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இல்லை. அந்த பனிமூட்டம் எப்படி ஊற்று பாருங்கள், அது மலையை ஒட்டி. ஆனால் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேங்க, நிறைய பேர் சூசைட் பண்ணுங்க மாதிரி இது மேலே குதிச்சு அப்புறம் தெரியாமல் ஒரு வாய்ப் பண்ணுறேன்ட்டு நிறைய பேர் கீழே வந்து செத்து போன மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இப்போ இந்த இரும்பு வேலி மாதிரி போட்டிருக்காங்க போல், கேட்டு மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குணா கேவ் விட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோன்னா பைன் ஃபாரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்காங்க, அங்கேனா போக போகிறோம். சூப்பராக இருந்தது. இப்போ நாங்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்காங்க.
அதான் சொல்கிறேன், அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் சொல்ல எவ்வளோ கூட்டம், அந்த இந்த இடம் ஃபுல்லாக டிராஃபிக்குங்க, அவ்வளோ கூட்டம் வந்தது. பஜ்ஜி அது சாப்பிடலவா? பஜ்ஜி எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 11 மணி. நம்ம பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குல்ல. அப்படியே எடுத்து விட்றோம், நல்லா பாரு. டைம் 11:15 ஆகுது. இன்றைக்கி வேலைக்கிழமை, வேலைக்கிழமை வர்றேன், வெள்ளிக்கிழமை. வேறு லெவலில் இருக்குது. நம்ம இப்போ பைன் ஃபாரஸ்ட்டு போகலாம் இருக்கும். பல வருஷங்கள் ஆகுதுங்க அது இடத்துக்கு வந்து. எனக்கு தெரிஞ்சு அப்போல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. இப்போது ஒரு 5-6 ஒரு 7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் கொடைக்கானல் வந்து. நடுவில் ஒரு வாட்டி வந்தேன், ஏன்னா இப்போ இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் பார்க்கல. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தேன், அப்போ பார்த்தேன். அப்போ எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. இப்போது நார்மலாக இருக்குது. ஒரு 10-15 வருஷத்தில் பைன் ஃபாரஸ்ட்டு இருந்த ஒரு அடையாளமாக இருக்காது போல். எல்லா மரமும் மூடிட்டு வருதுல்ல. அதான் சொல்கிறேன்னே, நம்ம வாழ்கிற லைஃப்பில் நம்மளுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. ஏன் நம்மளே சொந்தம் கிடையாது. அது மாதிரி நிலமை தான். என்ன பண்ண முடியும்? இதுக்கு இவனுக்கு சண்டை போட்டுக்கிறானுங்க, அடிச்சுக்கிறானுங்க, கொண்டு போகிறானுங்க, எல்லா வேலையும் பண்ணுறானுங்க. கேவலமான வேலைலாம். இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது, ஏன்னா ஃபுல்லாக வேலி போட்டுருக்காங்க. இங்கேருந்து யாரோ தெரியலங்க. இயற்கை அழகுதாங்களா. எதுக்கு ட்ராவல் பண்ணோன்னா, நம்ம இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேந்தா காற்று. நம்ம சவுத் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேந்தா காற்று. ஒரு வாட்டி நம்ம 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரிப்பாக சொல்ல இது மாதிரி நேச்சுரல் பிளேஸ் பார்க்க சொல்ல கொஞ்சம் இயற்கை காற்றை வாசிக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு மன திருப்தி ஏற்படுத்தும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். புது புது மக்களை பார்க்கலாம், புது புது இடத்த பார்க்கலாம். வாழறதே பார்த்தோன்னா பிடிச்ச மாதிரி வாழணும், இயற்கை ரசிக்கணும். இது மாதிரி பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா அந்த சந்தோஷமே தனிங்க. இருக்குல்ல, கிளைமேட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வெயில் காட்டுங்க, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறம் போகணும். இதெல்லாம் இங்கே சூப்பராக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 11:37. இப்போது நாங்கள் பைன் ஃபாரஸ்ட்லேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. அப்புறம் வழி பாருங்கள், பனிமூட்டம், சுற்றி மரம், வேறு லெவலில் இருக்குது வைப்பு. எவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? ட்ராவல் பண்ணுறதால வீட்டில் இருந்ததெல்லாம் பார்க்க முடியுமா? இல்லை காசு தேய்ச்சிருந்ததெல்லாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது செய்யணுங்க. ஏன்னா நம்ம வாழறது ஒரு லைஃப்.
இது கஷ்டப்பட்டாலும் சரி, நஷ்டப்பட்டாலும் சரி, இல்லை நல்லா இருந்தாலும் சரி, பிடிச்ச மாதிரி வாழணும். பார்த்தீங்களா பனிமூட்டம் எப்படி இருக்குன்ட்டு? ரோட்டில் ஓடுதுங்க. இதெல்லாம் என்னென்ன செடின்னு தெரியல. அது பாடுன்னு இருக்குது, அது பாடுன்னு வந்து போய் கிடக்குது. அப்படியே கூலிங்காக இருக்குங்க. அதுதான் ஹைலைட்டாக இருக்குது. அதுக்கு பாருங்களேன், காம்பவுண்டாக போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோங்க, இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ போய் ஒரு டீ ஒன்று குடிச்சானாங்க, செம்மையாக இருக்கும். ரைட், அப்போது இதுனா வியூ பாயிண்ட் தெரியல, இன்னொன்று ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக ஃபாகியாக இருக்குது. பஜ்ஜி போண்ட கேட்டேன்னா சாப்பிட போயிருவா. இந்த இடத்துல வர பார்த்தீங்கன்னா வடை சொல்ல பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக இருக்குங்க. அதால் நம்மளுக்கு அது இடமே கொஞ்சம் எப்படி சொல்லுது, ஒரு இதுவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மோயார் பாயிண்ட், அது ஆமாம் மோயார் பாயிண்ட் இருக்குது. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:51 ஆகுதுங்க. மோயார் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். மேலே வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஆட்டம் விடு இங்கிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மோயார் பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஃபாரஸ்ட் ஒன்றில் போக போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 850 ரூபா. மெம்பர்ஸ் ஃபுல்லாக இருந்தால், இப்போ 18-20 பேர் இருந்தால் 850 ரூபா. அது கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ அதை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற வழி அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும்.
அவ்வளோதாங்க, வேன் எடுத்தாச்சு, போயிட்டு இருக்கோம். எக்ஸைட்மெண்ட்டாக இருங்க. ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு, அது உள்ள தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா முன்னே உட்கார வேண்டியது, திடீர்னு ஏதோ ஒரு கோலம் இல்லைங்க உட்காந்துட்டேன். நான் அங்கே ஒரு உட்காந்த இடத்துல நம்ம உட்காந்துருப்போம். ரோடு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. நம்ம அது இங்கே எப்படின்னா, நம்ம கண்ணுக்கு என்னாச்சும் புலி சிங்கம் என்னாச்சும் தெரிஞ்சால் பார்க்கலாமா, ஆனால் அது எப்போ நம்ம கண்ணுக்கு தெரியும் சொல்ல முடியாதுங்களாம். நம்ம லக்கு. ஜன்னல் கதவு ஜன்னல் மட்டும் போட்டு இண்டோர் இல்லை போதும், வேணாம் வாங்க போது, வெயிட் பண்ணுங்க. இறங்க முடியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 வியூ பாயிண்ட்டுங்க. அதாவது வேனில் வரத்துக்கு எப்படி சொல்லுது, ஒரு ஆளுக்கு 250 ரூபா. அது ஃபுல்லாக ஆகணும். சப்போஸ் ஃபுல்லாக ஆகலன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம காசு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தா தேனி இதுவெல்லாம் தெரியுமா? ಮಸಾಲೆ ದೋಸೆ ಮಾಡ್ತೀವಿ ಕಡೆ ಫ್ರೀ ಮಸಾಲೆ ದೋಸೆ ಜ್ಯೂಸ್ ಕಾಫಿ ಟೀ ನೋಡೋಣ. ಇಲ್ಲ ಕಣ ಸುಮ್ಮನೆ ಅಂದೆ. ಏನಾದ್ರು ಮಾರಕ್ಕಾಗುತ್ತಾ? ಮಾರಿದ್ರು ಹೋಗಿ ತರಕ್ಕಾಗುತ್ತಾ? ಎಷ್ಟು ಅಬೌವ್ ಫೀಟ್ ಹೈಟ್ ಚಳಿ ಆಗ್ತಿದೆ. மாறாரு இது பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் லேக்காங்க. செகண்ட் வியூ பாயிண்ட் வந்துருவோம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இது எங்களோட வண்டி தான். இது பண்ண முடியுமா? நம்மளோட வண்டியில் அவ்வளோ லோடு கிடையாது தான். வராது, ப்ரெஷர் வரும்.
தொப்பி தூக்கி பாரு கீழே போட்டோம்னா எது வந்து மேல வரும். ஏன்னா இப்பவும் அப்படி வருதா என்னன்னா இல்ல கைஸ் இது பார்த்தீங்கன்னா தொப்பி துப்பி பாறையாம். யார் ப்ரெஷர் அதிகமாக சொல்ல என்னாச்சு கச்சிப்பு என்னாச்சு தூக்கி போட்டோம்னா அப்படியே மேலே வரும்ன்றாங்க. ஃபாரஸ்ட் பா இதெல்லாம் இது மாதிரி டைமில் நாங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்னாச்சும் வண்டி இருந்தால் புக் பண்ணி வந்துடுங்க, பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம நம்ம வீட்டு பக்கத்தில் கிடையாது, நம்ம நினச்ச நேரத்துக்கு வர்றதுக்கு. எனக்கு ஏன்னா இந்த மாதிரி சொல்ல இது யூஸ் பண்ணிட்டு போயிருங்க. சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட். மூணாவது வியூ பாயிண்ட் இது. ஏதோ மதிக்கட்டான்ட்டு ஏதோ சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக மூலிகை தாவரம், ஒரு 850 மூலிகை தாவரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 850ங்களா? மதிக்கட்டம் சோலை சுமார் 150 ஏக்கர். ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் சைடு உள்ள போனீங்கன்னா லேக் இருக்கு, பார்த்துருவாங்க. ரெஸ்ட் ரூம் எதுவும் போகிறதா அப்படி லெஃப்ட்ல இருக்கு. கேன்டீன் இங்கே ரைட்ல இருக்கு. ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. 1:40 வந்துருங்க. இந்த விண்டோஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க சார். ஓகே, விண்டோஸ் ஏதாவது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓப்பன் மட்டுமா பண்ணுறீங்களா? கைஸ் இது லாஸ்ட்டு பாயிண்ட்டாக இது பேச்சம் லேக்கா. அப்படியே பார்த்துட்டு வர வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா கேன்டீன்லாம் இருக்கும். பார்க்கலாம் என்ன சொன்னாங்க, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்க சொன்னாங்க.
1:40 அப்போ கரெக்டாக 1:20 ஆகுது. 1:40 சொல்லியிருந்தாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. படத்தில் பார்க்குறது ரெயிலாக பார்க்குற மாதிரி இருக்குது. ரெயிலாக தான் இருக்கும். நம்ம நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்குது. கூலிங் செம்மையாக இருக்குங்க கொடைக்கானலில். குளுது. இயற்கையான கூலிங் இதுதான். இயற்கையான ஏசியில் இருக்கும். எதுக்கு பேச்சம் லைக்குன்றாங்கன்னு தெரில. அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மக்களே. பேச்சம் லைக்குன்னா இப்போ பார்த்துட்டே இருக்கும். மரம் பாருங்கள், ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டுங்க அது. இது உள்ளே பார்த்தோன்னா ப்ரைவேட் வண்டியில் அலோடு கிடையாது. அவங்களோட பாஸு இப்போது அங்கே கொடைக்கானல் டிரைவர்ஸில் பாஸ் வச்சுருவாங்க பார்த்தீங்களா, அவங்க அலோடு. ப்ளஸ் இதுக்குன்ட்டு ஃபாரஸ்ட் வண்டி இருக்குதுல்ல, அந்த ஃபாரஸ்ட் வண்டியெலாம் நாங்கள் வந்தோம். அது அலோடு. மற்றபடி பார்த்தோன்னா ப்ரைவேட் வண்டி எதுவுமே இங்கே அலோடு கிடையாது. இதுக்கு முன்னாடி போயிருந்து தான், பட் இப்போ அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் ப்ரைவேட் வண்டியில் அலோவ் பண்ணுவாங்கன்னா இடம் குப்பெல்லாம் போட்டு ஒரு வழி ஆக்கி விட்ருவாங்க. இப்படி இருக்குதுலாம் நல்லது. இது ஆனால் 850 ரூபா கொடுத்து வர்றது ஒரு ஆளுக்கு 850 ரூபா. அது வேனுக்கு, ஃபாரஸ்ட் வேனுக்கு செம ஒத்துங்க. இன்னொரு ஒரு ஜீப்பு மாதிரி இருக்குது, அதில் 7 பேர் போக முடியும். அதுக்கு பார்த்தோன்னா 4000 ரூபா போல். ஆனால் அது காஸ்ட் கொஞ்சம் அதிகமானது. 4000 ரூபா 7 ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது சரியாக எனக்கு தெரியல. எவ்வளோ ஒரு நேச்சர் காற்றுல இருக்கோம் தெரியுமா நம்ம. இப்போது இந்த நம்ம சுவாசிக்கிற என்ன காந்தா காசை இதை சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டாண்டெலாம் சுவாசி. ஏன்னா நம்மளை சுற்றி பார்த்தோன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி அது மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சர். ஓகேவா, ஒரு மலைக்கு நடுவில் இருக்கிறோம். நம்ம மலை தான் இருக்கிறோம். அதால் பார்த்தோன்னா அது ஒரு நேச்சர் காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கோம். நம்ம 20 நிமிஷம் பத்தாது போகுது. அவர் 20 நிமிஷத்தில் வந்துருங்கன்னாரு. இப்போ வெயில் லைட்டாக வந்து பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இடம். பாருங்கள், இந்த க்ரீனஸ், மலைகள், தண்ணியை பார்த்தீங்கன்னா க்ரீன். இடங்க வந்து தண்ணி குடிக்கும் போல அங்கே. இந்த அழகான இடத்தை விட்டு கிளம்பிக்கின்றோம். கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுதான் கேண்டீனாங்க. கேண்டீனாக நம்ம எது பெருசாக இருக்கும் போல் நினச்சேன் நான். பட்டு டீ மட்டும் தான் இருக்கும் போல் அங்கே. லாஸ்ட்டு வேன் வர சொல்ல, ரெடி வர சொல்ல எல்லாமே கிளம்பிடுவாங்க போல். இந்த இடத்துல பாருங்கள், நம்மளை சுற்றி இதுதான் இருக்குமா. டிரைவர் பார்த்தீங்கன்னா நம்மளை போல் தலை ஃபேனு போல் ஃபுல்லாக தலை ஃபேன் தாங்க போகுதாங்க. சாரி, தலைப்பாட்டு தான் போகுது. நம்ம வேறு தலை ஃபேன் ஆச்சா. இந்த மாதிரி இடத்துல டிரைவர் வந்து ஃபுல்லாக தலைப்பாட்டை பண்ணுங்கிறாரா. அதை பார்க்க சொல்ல செம ஒரு வைப்பாக இருக்குங்க. சந்தோஷமாக இருக்குது.
வாவ், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஆஃப் ரோடுங்க. ஆனால் இங்கே எல்லோரும் அலோவ் பண்ணாத இடம் ஒரு வழியாயிரும். யாரையும் அலோவ் பண்ணாதது நல்லது அந்த இடத்துக்கு. அதனால ஓரளவு க்ளீனாக இருக்குது. அதாவது நம்மளால் பிளாஸ்டிக் கவர்லாம் பார்க்க முடியல. இதே ஓப்பனாக விட்டானுங்கன்னா ஒரு வழி பண்ணி விட்ருவாங்க நம்ம ஆளுங்க. ஃபாகி அதிகமாக வந்துகிட்டே இருக்குங்க. இது மாதிரி டைமு அழகாக ஒரு வேனில் நம்மளுக்கு தெரியாதவங்களாம் பின்னாடி உக்காந்துன்னு இருக்காங்க. எல்லோரும் வந்து வேனில் போகிறோம். சின்ன ரோடு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்களா. வா, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐயோ, எதிர்பார்க்காத ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? பா, வேற லெவல். ஐயப்பா, பனி மட்டும் நடுவில் போயிட்டு இருக்குங்க. செம்ம ஃபீலு. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கண்ணே தெரியலங்க, ரோடு தெரியலங்க, ஃபுல்லாக பனி மூட்டை தான். செம்மையாக இருக்குல்ல? எதிர்பார்க்காத ஒன்றுங்க இப்போ நடக்குது. எதிரே பார்த்துருக்க மாட்டோம். பாசம்லாம் நார்மலாக இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பனி மூட்டம்லாம். கண்ணுக்கோ தெரியல எதிர. கைஸ், மயில் பார்த்தீங்களா? வந்ததுக்கு ஒரு மயிலெல்லாம் பார்த்தோம்பா. நான் நிறைய என்னச்சும் ஒன்று பார்த்தேன். புலி, சிங்கம் என்னாச்சு அதெல்லாம் பார்க்க முடியல. பட் மயிலானால் பார்த்ததுக்கு சந்தோஷம். வாவ், பனி மூட்டம் பாருங்கள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ எதுவுமே சுத்தமாக எதிராக தெரியல. நல்லா இருக்குங்க, வேறு லெவலில் இல்லை. அவள் தாங்க நாங்கள் எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். அதான் லாஸ்ட்டாக ஒரு பேர் தெரியும், ஞாபகம் மாட்டுதே, அங்கே தான் இருக்கும். இப்போ வந்துடும். சரி, மொயர் பாயிண்ட்டு அது இடத்துக்கு திருப்பி வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு போனோம். நல்ல ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க ட்ரிப்பு, செம்ம ஒர்த்து. சுடு பாயில் செம்ம ஒர்த்தாக இருந்தது. ஃபாக் போக சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மொயர் பாயிண்ட்டை கொஞ்சமாக தான் ஃபாக் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:22. எப்படி இருக்குது பாருங்கள். எதிர்பார்க்காத ஒன்று நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சுத்தமாக எதிர்பார்க்கலங்க இது மாதிரிலாம் மாறும்ன்ட்டு. செமையாக மாறிடுச்சு பாருங்கள். ஃபாகி பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேற மாதிரி இருக்குது. இது வர இது சும்மா கத்த வரேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 2:45 அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேகி பிரெட் ஆம்லெட்லாம் இருக்கான். அதில் ஏதோ ஒன்று சாப்பிட்டு போக வேண்டியதுதான்.
குறிஞ்சி முருகர் கொடைக்கானல் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் தமிழ் இருக்கு. மரத்திலேயே பூக்கிற தாமரை. அங்கே மரத்தாமரை இதெல்லாம் நானே கேள்விப்பட்டது கிடையாது. பட் இங்கே இருக்குது கோயிலில். வியூ பாருங்க, சூப்பராக இருக்குது. வியூ பார்த்தீங்கன்னா செமையா இல்லை? லெவலில் இருக்கு. இங்கே எது பார்த்தா ஏதோ பழனி முருகன் தெரியுன்றாங்க, நமக்கு தெரியல. அது பேஸ் பண்ணினா அது கோயில் கட்டப்பட்டதுன்ட்டு சொன்னாங்க. 1932 இந்த பிரிட்டிஷ்காரர் வந்துன்னா அந்த கோயில் கட்டினாங்களாம். இந்த குறிஞ்சி செடி பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டினா பூக்குமா. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூ வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்லுவாங்க. அது கூட ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக. அதான் வெடி பூ கதை 2032 இதான் பார்த்தீங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸு. அதை பார்க்கிங் ஆனா நிற்கிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கஸ் வாக் வியூ பாயிண்ட் அண்ணா வந்துட்டு இருக்கோம். அங்கே இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குங்களா? வாவ், செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் டே 2 எண்டுக்கு வந்துட்டோம். எங்கே இருக்கோன்னா சர்ச்சில் இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ட்ராவல் வீடியோ வரும்.